பத்திரிகையாளர்களை எல்லாம் வரவழைத்து விட்டு 1 மணி நேரம் காத்திருந்து யாரும் வராமல் தள்ளி வைத்து விட்டார். இதுதான் பாஜகவினுடைய நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு தாவுவதும் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு தாவுவதும் என்று கூட்டணியாக இருந்தவர்களுக்கிடையில் இந்த நாடக அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாஜகவில் இருந்த கௌதமி அதிமுகவுக்கு வந்திருக்கிறார். அதிமுகவை சார்ந்த மாஜி எம்எல்ஏக்கள், மாஜி பொறுப்பாளர்கள், 70 வயதுக்கு மேலானவர்கள், வயது மூப்படைந்தவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து பிஜேபியில் சேர்த்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. ஆகவே இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அரசியல். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அல்லது நீர்த்து போக செய்துவிட வேண்டும் என்று பிஜேபி திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தலைவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். இப்போதாவது அவர்கள் அந்த அணியிலிருந்து வெளியேறி வந்து எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனாலும் தனியே அவர்கள் பிரிந்து வந்தாலும் பிஜேபி விடுவதாக இல்லை. அதிமுகவை பலவீனப்படுத்துவதிலேயே கவனமாக இருக்கிறது. வேறு கட்சிகளிலிருந்து பிஜேபிக்கு யாரும் சென்றதாக எனக்கு தகவல் இல்லை. என்னுடைய சொந்த தொகுதி, அதனால் அதில் ஒன்றும் கேள்விக்கு இடமில்லை, குழப்பமில்லை. அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அதான் என்னுடைய சொந்த தொகுதி. நான் அந்த தொகுதியில் தான் போட்டியிட முடியும் உங்களுடைய ஆதரவோட. அண்ணாமலை அவர்கள் அண்மையிலே ஒரு அறிவிப்பு செய்து பத்திரிகையாளர்களை எல்லாம் வரவழைத்து விட்டு 1 மணி நேரம் மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவேன் என அறிவித்திருக்கிறார் திருமாவளவன். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.